அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இப்போ இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது வந்து தொடர்புக்கு அண்ணா சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மொழி கொள்கைனா இப்போ ஆங்கிலம் படிக்கக்கூடாதா அல்லது எப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதை சொன்ன நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமாக இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையாக என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாமல் அமெரிக்கா உச்சரிப்புன்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்புன்னா அந்த அவர்களை ஒரு இடைக்கால ஆசிரியர்கள் அப்போ கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியார் கெடுவாய்ப்பாக வெள்ளைக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. ஃப்ரான்ஸ்லாம் ஆங்கிலம் பேச மாட்டான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதில் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். சார், இப்போது பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனால தான் நம்ம வில்லிவாக்கத்தில் திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால் அது ஒரு பாகுபாடாக இருக்காதா? இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அந்த சிகிச்சைக்கெல்லாம் வந்து சிக்கல் இருக்குது, மற்றவங்க பொதுவாக செய்கிறது இல்லது. அதனால் அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறது தான் சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில் தனி பிரிவு. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இதிலேருந்து நீங்கள் அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருதில்ல, அதை நீங்கள் பொது மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இந்த தனியார் மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்க தங்கும் விடுதியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கென்று தனியாக விடுதி இருக்கா? இல்லை. ஏன் அரசு பள்ளியில் மட்டும் இருக்குது, அரசு கல்லூரியில் மட்டும் இருக்குது? யார்கிட்ட தீண்டாமல் இருக்குது? யார்கிட்ட இருக்குது? அரசுக்கிட்ட இருக்குது. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நின்ன சாதியாக அந்த சாதியில் ஒன்றா இருந்து படிக்கிறான், ஒன்றா சாப்பிட்றான்ல. ஏன் நீ ஓம் பள்ளிக்கூடத்தில் தனியாக தங்க விடுதி வைக்கிற, ஒன்றா வைக்க முடியல? இப்போ நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவேன்? நீ இப்போ தனியாக விடுதி கேட்பியா? தனியாக சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில் படி, என்ன சான்றிதழ் பிடி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க என்கிட்ட வச்ச கோரிக்கை தான் அதில் வச்சுருக்கேன். அதனால் அது பொது மறுப்பை நீங்கள் ஒன்று கேட்போம். கொரோனா நேரத்தில் ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளி எடுத்து மருத்துவம் செஞ்சதாக இருக்குதா? முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாற்றினாங்க. அப்போ அது புரியுது இல்லை? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு